ஒரைசா physically refined rice brand oil வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, ஒரைசா ரிஃபைன்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் டிஷ். இதை எப்படி பண்ணுறது, எப்படி லோ கேலரியாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குற டிஷ்ஷோட பேர் வந்து சாமை ஆரஞ்ச் கீர். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரொம்ப கமகமான்னு இருக்குங்க, உங்களுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அண்ட் யூ கெட் இன்ட்ரடியூஸ் டு த இன்க்ரீடியன்ஸ். நேர்களே, இப்போ நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேக வைத்த சாமை 1 கப், மில்க் பவுடர் 1/2 கப், பால் 2 கப், ஆரஞ்சு தொலி, கேண்டி, கிஸ்மிஸ் பழம், முந்திரி, ஏலக்காய். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நேர்களே. இப்போ நம்ம வந்து நான் அந்த ரெகுலர் நம்ம சாமை அரிசி இருக்குல்லையே, அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்ருக்கேன் நான். தென் இந்த கேண்டீட் ஆரஞ்சுங்கிறது உங்களுக்கு ஒரு நியூ இன்க்ரீடியன்ட். இது என்னென்னாக்கா நல்ல இந்த மால்ட்டா ஆரஞ்சு இருக்கு இல்லையா, நம்ம கமலா ஆரஞ்சு நான் சொல்லலை, இந்த ரெகுலராக ஆரஞ்சு கலராக ஒரு ஆரஞ்சு நல்ல ஆரஞ்சாக இருக்கும் இல்லையா, அந்த பழத்தை எடுத்துகிட்டு அதை தொலியிலேருந்து உள்ளே இருக்கிற வெள்ளை போர்ஷனை வந்து அதை நல்லா எவ்வளோ தூரம் முடியுமோ நம்ம பிராண்டி எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் ஸ்கின் மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அதை வந்து பொடியாக எடுத்து வெட்டிக்கோங்க. அப்புறம் சரி சுகர் போட்டு அதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா அது நீங்கள் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் அது கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை, கசக்காது, ரொம்ப நல்ல ஒரு வாசனையாக உங்களுக்கு அது கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணினா ஒரு ஆரஞ்சு பீலை தான் நம்ம எடுத்துருவோம். இது வந்து கேண்டீட் ஆரஞ்சு பீல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது. ஸோ இது ஒரு புது இன்க்ரீடியன்ட் இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், பால், காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, ஃபுல் க்ரீம் பாலாக இருந்தாலும் சரி. இல்லை ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் க்ரீம் பால் யூஸ் பண்ணணுன்னு தேவையில்லை. ஏன்னா நான் வந்து இதில் வந்து ஆல்ரெடி மில்க் பவுடரை வச்சு அதை நான் திக்கன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபியோட என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கு வந்து இப்போ நம்ம வந்து 3 லிட்டர் பாலை எடுத்து சுண்டை காய வச்சு பாதியாக்கி அதை அப்படியே பால் பாயசம் மாதிரி ஆக்கணுங்கிறது தேவையில்லை. நெய்தர் நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. மில்க் பவுடர் ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அது நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் எடுத்தாலும் சரி, லோ கேலரி மில்க் பவுடர் எடுத்தாலும் சரி, சுகர் ஃப்ரீ மில்க் பவுடர் எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும் இந்த ரெசிபி. சாதாரண நம்ம வீட்டில் கிடைக்கிற பால் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2 கப் பாலை அளந்து நம்ம இதை பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுதான் இந்த ரெசிபியோட அட்வான்டேஜ். இதை கொஞ்சம் நம்ம நல்லா கரைச்சிக்கிறோம். நம்ம ஒரு சில பால் பவுடர் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை மிக்சியில் போட்டு கூட அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க வந்து இந்த ரிமைனிங் பாலை வந்து இதில் ஆட் பண்ணி நான் சாமையை வந்து நான் முதல்ல பாயில் பண்ண போகிறேன். நான் இதில் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் வேகாத சாமை எடுத்துக்காங்க. நீங்கள் சாமை எடுத்தோன்னா குதிரைவாளி எதுவாக இருந்தாலும் சரி, எனி மில்லட், எனி தானியமாக இருந்தாலும் ஓகே தான் அது. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே வேக வச்ச சாமை எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு லோ கேலரி ரைஸ் மாதிரி தான் உங்களுக்கு அது எஃபெக்ட் கொடுக்க போகுது. நம்ம இந்த வேக வச்ச சாமை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நசுக்கிடலாம் அதை. ஸோ இது அப்படியே பாயில் ஆகும்போது இது கன்வீனியண்ட்டாக இது பாயில் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
இப்போ எனக்கு இதெல்லாம் நம்ம ரியல் டைமில் வர இஷ்யூஸ். இப்போ வந்து நம்ம கலக்கிறோம், ஒரு நேரம் வந்து மில்க் பவுடர் வந்து கரையலை, அப்படி கட்டிக்கிட்டியாக நம்ம ஊற்ற முடியாது இல்லையா. எஸ்பெஷலி இது வந்து ஒரு டிப் ஃபார் பிகினர்ஸும் கூட. நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நேரம் இதை எடுத்து இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு போடணும் அதை. ஸோ அதனால் வந்து நம்ம இதை இது கொஞ்சம் இந்த ஹார்டாக இருக்கிற போர்ஷனை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த மில்க் பவுடரோட பால் வந்து மச் திக்கர் தென் இந்த ரெகுலர் பால். ஸோ அதனால் வந்து இது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணக்கூடாது. இந்த சாமையும் இந்த நம்ம ரெகுலர் மில்க் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டாப்பிங்காக தான் இந்த மில்க் பவுடர் பாலை நம்ம ஆட் பண்ணணும். இல்லாட்டா இது வந்து கொஞ்சம் கீழே போய் செட்டில் டவுன் ஆயிரும். இந்த மில்க் பார்ட்டிகல்ஸ், மில்க் பவுடர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து கீழே போய் செட்டில் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அது ஒரு தனி லேயராக ஃபார்ம் ஆகும். ஹீட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இதில் வந்து அந்த ஆரஞ்சு பீல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது வந்து கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து இந்த நம்ம முந்திரி பருப்பும் நம்ம கிஸ்மிஸையும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு ரோஸ்டிங் நம்ம எங்கெங்கே கேலரிஸை குறைக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சில பேர் வந்து நெய் வந்து போட்டே ஆகணும் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. போடலாம், தப்பே கிடையாது. பட் ஒவ்வொரு தரத்துக்கும் வந்து ஹெவியாக போடணும் அப்படிங்கிறது வந்து நாட் ரெக்வயர்ட். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரைஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, டேஸ்ட்டில் ஒன்றுமே டிஃப்ரென்ஸே வராது. பட் ஆனால் யூ வில் ஃபீல் மச் மோர் ஹெல்தியர். ஒரு பாயசம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஃபீலிங் வரும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு அந்த நெய்யை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு அதை பண்ணினாக்க. ஸோ இப்போ இந்த முந்திரி பருப்பு, இது இப்போ நல்லா சிம்மரில் ஓடிட்டுருக்கு. ஒரு தரம் பொங்கிருச்சு. பட் ஜஸ்ட் நான் கொஞ்சம் அது திக்கனிங்காக அதை அப்படியே வச்சுருக்கேன். அதை இதுக்கு வந்து ஸ்வீட்டனிங்க்கு நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து சுகர் ஃப்ரீயாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் காஃபி டீக்கு ஒரு ஸ்வீட்னர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து அந்த இப்போ ஒருத்தர் வந்து சுகர் ஃப்ரீயாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பவுலில் எடுத்துக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய பாயசம் வந்து கீரை வந்து அதில் போட்டுட்டு அந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட்டை வந்து அந்த பவுலில் போட்டால் போதும். மொத்தத்தில் போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு சில சுகர் சப்ஸ்டியூட்ஸ் வந்து பேக்கிங்க்கே நல்லது, ஹை ஹீட் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு அதோட கெமிக்கலை பற்றி நம்மளுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த சேஃப் சைடு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற போர்ஷனில் வந்து அந்த சுகர் ஃப்ரீயை ஆட் பண்ணினாக்கா போதும். அந்த சுகர் ஃப்ரீ சப்ஸ்டிடியூட்டாக சொல்கிறேன் நான். எந்த பிராண்டாக வேணாலும் இது இருக்கும். அது அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா இந்த மில்க் பவுடர்லேயே நீங்கள் வந்து சுகர்லெஸ் மில்க் பவுடர் நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னாக்க வந்து இப்போது ஸ்பெஷலி டயபெட்டிக்காக இருக்காங்கன்னாக்க இந்த நெய் வந்து ஒத்துக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு கேலரியும் முக்கியம், நாட் ஓன்லி சுகர் அப்படின்ட்டுன்னு ஒயிட் கிறிஸ்டலைன் சுகர் அது மட்டுங்கிறது தான் சுகர் கிடையாது. எல்லாத்துலேயுமே சுகர் உண்டு. நம்ம வந்து நெய்யை போட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இது கணக்கு வராது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக கால்குலேட்டிவாக இருக்கணும். நம்ம இப்போ இந்த முந்திரியை பொரிச்சாச்சு. அடுத்தது இப்போ நான் வந்து இதுக்கு ஸ்வீட்டனிங்க்கு நான் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நான் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சுகர்லாம் வந்து இது வந்து ஒன்றுக்கு ஒன்று இல்லை பாதிக்கு பாதி இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றும் அவங்கவுங்க டேஸ்ட் வந்தபடி நீங்கள் சுகர் எவ்வளோ தூரம் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு குவிக் பாயில் கொடுத்துட்டு நான் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சுகர் கிறிஸ்டலும் இருக்கும்போது நான் இந்த
மில்க் பவுடரை வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக ஆக்கிறதுக்காக நான் போடுறேன். இது ஒரு பாயில் வந்தோடனே நம்ம 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஏலக்காய். ஸோ இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இந்த க்ரீன் ஏலக்காயோட பச்சை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். சரி, அகைன் உங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு தொலியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் நல்லா கீரை கூல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து போல்டாக கொஞ்சம் வார்மாக அதுக்குன்னு கொதிக்க ஆட் பண்ணாதீங்க ஆரஞ்சு தொலியாக, அதோட ஃப்ளேவர்ஸ் மாதிரி போயிடும். கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதாவது வார்மாக இருந்தால் ஓகே, ஒரு விரல் விடுற அளவுக்கு நம்ம வார்மாக இருந்தால் ஓகே அது. ஸோ அந்த டெம்பரேச்சர்லேயும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். இதில் எடுத்து இப்படியே சர்வ் பண்ணிடலாம் நம்ம. கேஷ்யூ நட், அப்புறம் கிஸ்மிஸ் பழம். ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்வீட்டாக இது இருக்கும். இதை பார்த்தீங்களா, இப்போ இந்த டெம்பரேச்சர் கூட உங்களுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். இட்ஸ் டூ சூப்பர். அண்ட் இது வந்து பால் பாயசம் யார் யாருக்கு பிடிக்குமோ இந்த சாமையை வச்சு பண்ணிங்கனாக்கா வந்து இப்போ எப்போவுமே வந்து டயட்டிங்க்கு சொல்கிறாங்க இல்லையா, யார் யாருக்கு சாமையெல்லாம் ஒத்துக்குதோ நீங்கள் சாதத்துக்கு பதிலாக சாமை யூஸ் பண்ணிக்கலாம்னு. ஸோ அந்த மாதிரி இந்த பாயசத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப ஸோ ஸ்வீட் அண்ட் சிம்பிள் அண்ட் ஸோ எலிகண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபங்க்ஷன், சிம்பிளஸ்ட் ஒகேஷனுக்கும் கிராண்டஸ்ட் ஃபங்க்ஷன், கிராண்டஸ்ட் ஒகேஷனுக்கும் நீங்கள் அதை பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாயசம் அண்ட் ஒரு கீராக இருக்குது. மில்லட் ஆரஞ்ச் கீர். பாயில்டு மில்லட்ஸ். மிக்ஸ் த மில்க் பவுடர் வித் சம் மில்க் into a slurry. Beat it in the food processor or mixie if required. Boil the milk in a saucepan and add the boiled millets to it. Stir well. Once it comes to the second boil, add the sugar to it. Stir well. Once it's almost dissolving, add the milk powder slurry to it and stir well. Meanwhile, add some oil and fry the cashew nuts and the raisins. Keep it aside. To the simmering orange kheer, little bit cool down. Add the cashew nuts and the raisins and the orange rind to it. Add some cardamom if required. Serve warm. Millet orange kheer is ready. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரைசா ஃபிசிக்கலி ரிஃபைன்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்.